வணக்கம் நண்பர்களே. தினமும் ஒரு அரசியல் தகவல் அப்படிங்கிற அடிப்படையில் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துகிறது தான் இந்த சேனலோட முக்கிய நோக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய முதல் செய்தி என்ன நம்ம பார்க்கலாம். நேற்று, அதாவது மே 13ஆம் தேதி சட்டசபையில், தமிழகத்தினுடைய சட்டசபையில் திரு சி ஜோசப் விஜய், அதாவது முதல்வர் திரு சி ஜோசப் அவர்களுக்கு நம்பிக்கை தீர்மானம் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் மொத்தம் 234 சீட்டுகள். அந்த 234 சீட்டில் அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இது தமாகாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு அந்த வாக்கெடுப்பு யார் ஆதரவு கொடுத்துருக்கா அப்படின்னா, காங்கிரஸ், விசிகே, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி, சிபிஐ, சிபிஎம் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது எடப்பாடி அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒரு 25 பேர் தாவேகாவுக்கு முதல்வர் திரு சி ஜோசப் அவர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிச்சிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். வழக்கம் போல் எதிர்ப்பு திமுக உறுப்பினர்கள் அவையிலேருந்து வெளியே நடப்பது செஞ்சாச்சு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எம்எல்ஏக்களும் கூட எதிராக தான் தாவேகாவை எதிராக வாக்களிச்சிருக்காங்க. இது இன்றைக்கி ஒரு செய்தி. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கலான்னா, ஒரு நல்ல விஷயம், அதாவது பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 717 டாஸ்மாக் கடைகள் இமீடியட்டாக மூடிட்டாங்க. அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் விஜய் கையெழுத்திட்ட முதல் முக்கிய அரசாணையின்படி பள்ளி, கல்லூரிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள மொத்தம் 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் உடனடியாக மூடப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. தேவையில்லாமல் தண்ணியை போட்டு தகராறு பண்ணுறது, ரோட்டில் விழுந்து கிடக்கிறது, நிறையா விஷயங்கள் இனிமேல் நடக்காது தமிழகத்தில். இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தலைவர், அதாவது தலைவர் எனக்கு தலைவர் கிடையாது, முதல்வர், தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ரொம்ப காலமாக அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம்லாம் பண்ணாங்க. எங்களுடைய அகவிலைப்படி, அதாவது இந்த அலோவன்ஸ் சொல்கிறாங்களா, டிஏ, அதை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு போராடினாங்க. அது இப்போ நிறைவேறியிருக்கு அப்படிங்கிறது ஒரு புதிய தகவல். எவ்வளவு ஏற்கனவே ஒரு 58% இருந்த அந்த அகவிலைப்படி, அதாவது டிஏ 60% உயர்த்தி அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இது கூடிய விரைவில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். நீ ஃபர்தராக நாளைக்கு இது தொடரும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். இது போன்ற நல்ல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.